ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுகிறார். அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பது சம்பந்தமாக எந்த வெளிப்படையான அறிவிப்புகளும், என்ன முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிற சம்பந்தமான எந்த அறிவிப்புகளும் வரல. நீங்கள் கடந்த காலத்தில் இதே போல் ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. அப்போ தீர்மானம் போடப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய டிஐபிஆர் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தது, திமுக தனியாக கொடுத்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷனை போட்டு 543 அப்படிங்கிற நிலையிலேயே இது நீடிக்க வேண்டும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தமிழ்தாய் வாழ்த்து ஸ்டாண்டு, இந்த விவகாரங்களை எல்லாம் இது ஒரு பேசுபொருளாக இருக்குது. நம்ம இதை ஒரு தீர்மானமாக போடுவோம். இது ஒன்றும் சட்டம் ஒன்றும் கிடையாது, இல்லை, ஒரு தீர்மானமாக ஒன்று போடுவோம். சார் சொன்னார் ஜேபிசியில் இருக்குது, இதுக்கு ஒன்றும் 0 வேல்யூ தான், ஒன்றும் போட்டு விடுவோமே அப்படிங்கிற அளவில் இதை கொண்டு இருக்கிறார்களா? அவ்வளோதான். அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கேட்டகரைஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணியிருக்கு டிவிக்கே அப்படின்னு கேட்டால் பாருங்க நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம், இந்த கேட்டகரிக்கு என்ன பண்ணியிருக்குங்க பாருங்க நாங்கள் பண்ணியிருக்கோம், எங்களுக்கும் அக்கறை இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாரு. டிவிகேலேருந்து சகோதரர் திரும்ப சொன்னார் 100 நாள் குழந்தை அதுக்கு நீங்கள் பொறுமையாக இல்லை அப்படின்னு. குழந்தை 100 நாள் தான்ப்பா, ஆனால் அது வயிற்றுல 10 மாதம் இருந்தது இல்லை. அப்படின்னா இவங்க எல்லாருமே டிவிகேல இருந்த அத்தனை பேரும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஏலியன்ஸா, வேற்று கிரகத்திலேருந்து குதிச்சு இங்கே வந்தாங்களா, இம்போர்ட் ஆனாங்களா? தமிழ்நாட்டோட பழக்க வழக்கம் என்ன? தமிழ்நாட்டில் ஒரு விழா நடக்குதுன்னா அங்கே என்ன நடக்குது, முதலமைச்சர் வந்தால் என்ன பண்ணுறாங்க முதல்ல, அதெல்லாம் தெரியவே தெரியாதா இவங்களுக்கெல்லாம்? அது மாதிரி நேற்று என்னடானா சட்டமன்றத்தில் மன்மத நன்றின்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க. இத்தனைக்கும் அந்த அம்மா ஜோசியர் மருத்துவர்னெல்லாம் சொல்கிறாங்க. ரெண்டுமே மக்களோட பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொழில்கள். அதில் இருக்கிறவங்க எப்படி மன்மத நன்றின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க? அது மாதிரி சட்டமன்றத்துக்கு வெளியேயும் கூட மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் we don't support abortion சொல்றாருன்னா பெண்கள் மீதான அடக்குமுறை இல்லையா அது? உங்களுடைய மதம் சார்ந்த விஷயத்தை ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கிறீர்கள்? எங்களுடைய உரிமை, எங்களுடைய வயிறு, எங்களுடைய உடம்பு என்பது பெண்களுடைய உரிமை. அதை எதுக்கு நீங்க கமெண்ட் அடிக்கிறீங்க? சட்டமன்றத்திலும் அப்படிதான் நடக்கிறது, சட்டமன்றத்துக்கு வெளியேயும் அவர்கள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க டீலிமிட்டேஷன் பில் வெட்டி ஒட்டி ஒரு காப்பி எடுத்துட்டு வந்து அது ஒரு போலியானது. டீலிமிட்டேஷன்ல விஜய் டீலிமிட்டேஷனை நிறுத்தியதே திமுக தான். அப்புறம் காலேஜ் அந்த டெத் விஷயத்திலும் தவறான தகவல் கொடுத்தீங்க. இப்போ சபாநாயகர் வெளியில பேசாத ஒரு விஷயத்தை பேசுறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், கந்தசாமி சார் அவங்க பேசி முடிச்சோனே நீங்க பேசுங்க, நான் உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். கந்தசாமி சார் பொய்யா பேசுறாங்க, அத நீங்க அனுமதிக்கிறீங்க. இதுல என்ன பொய் இருக்கு? நான் பேசியது உண்மைதான். ஆடியோவை கட் பண்ணி வச்சிட்டீங்க. நான் பேசினது உண்மைதானே? நேத்து அந்தம்மா அப்படி பேசலையா? மேடம் பேசும்போது நான் எதிர்த்து பேசினேன், வாய்ஸ் கூட அங்க வரல, எல்லாமே கட் பண்ணி இருக்கு. ஏன் அவங்க தவறான தகவலை கொடுத்து விடுறீங்க? விஜய் அவர்கள் ஒரு டிராப் டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு அறிக்கை கொடுத்தாரு, அது 4 பக்க அறிக்கை. அவங்க வெட்டி ஒட்டி ஒரு விஷயம் இந்த சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு, அதை எடுத்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் விஷயத்துல அந்த அந்த பையன் இறந்த விஷயத்தை எல்லாமே தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை பத்தி என்ன டீடைலா சொல்றேன். இன்னைக்கு நேரலையில போச்சு. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஏதோ பேசினாரு, தவறான தகவல் கொடுக்குறாங்க. அங்க பேசுனது யாரு? பேச மாட்டாங்க. ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? நான் பேசுனது எல்லாமே நடந்த விஷயங்கள். தப்பா பேசாதீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் இதைத்தான் பேசினாரு. கல்வித்துறை அமைச்சர் இதைத்தான் பேசினாரு. கந்தசாமி சார் ஒரே ஒரு நிமிஷம் இவங்க பேசி முடிச்சோன்னா நான் வரேன் உங்ககிட்ட, ப்ளீஸ் சொல்லி முதல்ல நான் என்னோட கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா நடந்த விஷயங்கள். இன்னைக்கு லைவ்ல ராஜ்மோகன் அவர்கள் பேசினது இதுதான். முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாங்கிறது. அது மாதிரி ஜேசிடி பிரபாகர், மாண்புமிகு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வெளியே கடவுளோட கிஃப்ட் குழந்தைகள்லாம், அதனால அபார்ஷன் பண்ணக்கூடாது. சட்டமன்றத்துக்குள்ள நடந்தது எல்லா இடத்திலும் இவர்கள் இப்படித்தான் அரைகுறை அவியலாக பண்ணிட்டு இருக்காங்கிறத நான் சொல்லி ஆகணும். அது மாதிரி இன்னொரு அமைச்சர் நிதி அமைச்சர் என்ன சொல்றாரு? தமிழ் கற்றுத்தராத அன்பை எனக்கு பைபிள் கற்றுக் கொடுத்தது, என்னுடைய கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்தது. எப்படி மொழியையும் நீங்க மதத்தையும் ஒன்னா இணைப்பீங்க?
அந்த அளவு கூட புரிதல் இல்லையா? அப்பனா இவங்க யாருமே, இதைத்தான் நான் கேட்கிறேன், இவங்க யாருமே தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி வாழவே இல்லையா? தமிழ்நாட்டோட நடைமுறை தெரியாதா? சட்டமன்றத்தோட நடைமுறை என்னன்னு தெரியாதா? எப்படி பேசணுங்கிறது தெரியாதா? அதை தவிர அந்த தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி பெரிய கதையை விட்டுட்டே இருக்கார் ஸ்கிரீன் பிளேயா. முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக பாட வேண்டும் என்று 1970 கண்டறிந்தவர். அதை தவிர நம்முடைய முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் டிசம்பர் 17, 2021 அரசாணை வெளியிடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும். ஆமா, அதுவும் எந்திரிச்சு நிக்கணும்னு அரசாணை வெளியிடப்பட்டதில்ல. அப்போ விஜய் அவர்கள் கலந்து கொண்ட எந்த நிகழ்ச்சியிலையும் அவர் அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவே இல்லையா இது வரைக்கும்? முதல்வர் ஆறதுக்கு முன்னாடி அவர் எதுக்கு போய் பிரதமர்கிட்ட இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் ஏன் அவர்கிட்ட கெஞ்சினார்? அத முதல்ல கேட்டு சொல்லுங்க. கன்சாமி சார் ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல, திமுக ஆட்சியில இருக்கும்போது பல்வேறு சமயங்கள்ல இதே மாதிரி பாடல் 2வது 3வது இடத்துல பாடப்பட்டதுதான். அதை தாண்டி இப்ப நிறைய தவறான தகவல் சொல்றாங்க. அதை மட்டும் சொல்றேன். அதாவது டிவிகே விஜய் அவர்கள் போன ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது 4 பக்க அறிக்கை. இன்னைக்கு சோசியல் மீடியால சும்மா ஒரு 4 வரி வச்சு போலியான ஒரு அறிக்கை அதை சுத்திக்கிட்டு இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு தான் இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே அதை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னால நிரூபிக்க முடியும். நீங்க பொய்யான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க பொது தளத்துல. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஏதோ ஒண்ணு பொது இடத்துல பேசினார், வெளியில பேசினார். அவர் பேசவே இல்லை. அது அந்த கூட்டமும் இல்ல. அந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் பேசுறத கலந்துகிட்ட ஜேசிடி பிரபாகர் மேல இவர் பூசுறாங்கன்னா இவங்களுடைய யோக்கியதை இதுல தெரியுது. திமுக அப்போ இப்படித்தான் பொய்களை பேசிதான் டிவிக்கு எதிராக ஏதாச்சும் கிளப்ப முடியுமே தவிர உண்மையை பேச முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. பொதுமக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கோவையில அந்த மாணவர் இறந்ததுக்கு என்னால இப்ப ஃபுல் டீடைல் கொடுக்க முடியும். எனக்கு டைம் கொடுங்க. எல்லாருமே பொய்யா சொல்றது இல்ல குற்றச்சாட்டை உண்மை போல் சொல்றது அது எப்படி நியாயமாக முடியும்? எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எனக்கு ஃபுல் என்ன நடந்தது சார்? இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. நாங்க இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால நாங்க செவிவழி செய்தி எதையும் நம்புறதுக்கு தயாராக இல்ல. தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. கோடாங்கி அப்ரஹாம் சார், அதிமுகவின் இந்த போலி பிம்பங்கள் மக்கள் மத்தியில் எடுபடாது. ஓகே சார், ஓகே. கோடாங்கி அப்ரஹாம் சார், நிகழ்ச்சி முடிக்க போறோம் சார். ஏதாவது கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சார். சார், இப்ப சகோதரர் பேசுறாரு இல்லையா, சட்டசபையில் இன்றைக்கு நடந்த நிகழ்வை தான் நான் குறிப்பிட்ட, மேடம் குறிப்பிட்டாங்க. சகோதரர் நம்ம சத்தியன் பேசுறதும் சபையில விஷயங்கள் எல்லாம் புரியாமையே இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பேசுறாங்க. கந்தசாமி அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சார். நீங்க மடை மாற்றுகிற அரசியல் செய்வது தாவேகா, பொய் பேசுவது தாவேகா, உண்மையே பேசுவது கிடையாது. தாவையா திறந்தா பொய். ஒரு உண்மை சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல நடந்த அந்த மாணவனுடைய மரணத்துல மடை மாற்றுகிற வேலையை செய்து தாவேக அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் தான் அதை மாற்றினார். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. பட் குற்றச்சாட்டு யாருக்கும் வயது இல்லை சார். கொஞ்சம் இருங்க, இன்னும் டாக்டர் வேற பேசணும். டாக்டர் முழு பதில் டீடைலா என்னால சொல்ல முடியும். ஏன் நீங்க பொறுமையா இருங்க டாக்டர். உண்மை சொன்னா குற்றம் சார். உண்மை சொன்னா குற்றம். உண்மை முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். டாக்டர் எல்லா உண்மைகளும் மக்களிடம் போய் சேர்ந்துக்கிட்டு சார் பேசுறேன். என்னுடைய கருத்து சொல்லிடுறேன். மக்கள் எல்லாம் லட்சணத்தை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. என் கருத்து சொல்லிடுறேங்க. பெருமானே அவர் பாடுனதே உங்களுக்காக தான். சரி மேடம், நான் முடிக்கிறேன். டைம் இல்ல எனக்கு. இல்ல சத்யா, நீங்க சொல்லணுமா? தேவதாசி ஒழிப்பு சட்டம்
கொண்டு வரப்பட்டது நம்முடைய சட்டமன்றத்தில். அது மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது நம்முடைய சட்டமன்றத்தில். மகளிர் சொத்துரிமை கொண்டு வரப்பட்டது நம்முடைய சட்டமன்றத்தில். இப்படியாக சமூகத்தை புரட்டி போடக்கூடிய புரட்சிகரமான சட்டத்திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் திராவிட கழகங்களின் ஆட்சியில் அது முடிந்து இப்போது அரைகுறை வேக்காட்டுத்தனமான தீர்மானங்களை எல்லாம் கட்காப்பி செய்து கொண்டு டூப்பாக இருந்து முதல்வர் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். திராவிட கட்சிகள் குறிப்பாக எங்களுடைய தலைவர் ஸ்டாலினின் டூப்பாக விஜய் அவர்கள் இருந்து இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். வருத்தமா இருக்கு.